க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹோம் ஃபுட்டு. என் ஹஸ்பண்ட்க்குலாம் நான் வீட்டில் எப்படி சமைக்கிறேனோ அதை வந்து நான் சமையலில் ஆர்வம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மேபி ஜீன் அப்படின்னு கூட சொல்லலாம். நெத்திலி கருவாடு வந்து மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய். என்னோட ஆசை வந்து என்னோட கிச்சன் வந்து பெருசாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் கவிதா குமார். கவிஸ் கிச்சன் அப்படிங்கிறது வந்து என்னோட க்ளவுட் கிச்சனோட நேம். நான் வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து 2013 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கவி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க அங்கே இருக்கும்போது நாளைக்கு வந்து இங்கே வந்து செட்டில் ஆகும்போது ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான் கவி என்டர்பிரைசஸ். அதை வந்து ஓரளவு வந்து நான் அதை டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல வந்தது தான் அந்த க்ளவுட் கிச்சன். நான் இப்போ அந்த க்ளவுட் கிச்சன் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் குந்தவை அப்படிங்கிற கிளப்ல நான் வந்து இம்மிடியேட் பாஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அந்த கிளப் மூலமாகவும் நாங்கள் நிறைய வந்து சேவைகள்லாம் செஞ்சுட்டு வரோம். இதான் என்னோட. ஓகே மேம். இப்போ நீங்க கிளவுட் கிச்சன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த தொழில் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? என்னெல்லாம் அதுல பண்றீங்க? அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. க்ளவுட் கிச்சன் வந்து ஆஃப்டர் கொரோனா தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 4-5 இயர்ஸாக அது ரன் ஆகிட்டு இருக்கு. நான் ஆரம்பத்தில் வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நான் குக் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணது. க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹோம் ஃபுட். எப்படி நான் வீட்டில் எப்படி என் பசங்களுக்கு, என் ஹஸ்பண்ட்க்குலாம் நான் வீட்டில் எப்படி சமைக்கிறேனோ அதை வந்து நான் வெளியில கொடுக்குறேன். அதுதான் வந்து க்ளவுட் கிச்சன். இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டில் அவங்க சாதம் வச்சுப்பாங்க. அவங்களால குழம்பு, காய் இது மாதிரி செய்ய முடியாது. அவங்க வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா குழம்பு, காய் அந்த மாதிரி வந்து நான் அது மட்டும் செஞ்சு கொடுப்பேன். இல்லை ஒரு ஃபுட்டாக வந்து வேணும், எல்லாமே வேணும் அப்படின்னா அது மாதிரியும் செஞ்சு கொடுப்போம். இப்போ நான்வெஜ் வந்து ஒரு கிரேவி பண்ணணும், ஒரு இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மாதிரியும் செஞ்சு கொடுப்போம். அதாவது க்ளவுட் கிச்சனோட இது ஹோம் ஃபுட். ஆக்சுவலி வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா தைரியமா சாப்பிடலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது நம்ம கிட்ட. நான் எப்படி வீட்டில் வந்து என் குழந்தைங்களுக்கு எப்படி செய்யணும்னோ அது மாதிரியான ஃபுட்டு தான் அது. இந்த கிளவுட் கிச்சன் பத்தி நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு சமையல்ல அதிகமா ஆர்வம் இருக்கு அப்படின்னு தெரியுது. எப்படி இந்த சமையல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்வம் வந்துச்சு? எப்படி இந்த கிளவுட் கிச்சனா நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற யோசனை வந்துச்சு உங்களுக்கு? சமையல்ல ஆர்வம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மேபி ஜீன் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்க பாட்டி, அதாவது அப்பாவோட அம்மாலாம் வந்து ரொம்ப நல்லா, நான் அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வந்து அவங்களோட சமைக்கிற அந்த வாசமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு உரப்படை செய்வாங்க. ஆட்டுக்கல்லில் அரைச்சி அதில் வந்து போடுற முருங்கைக்கீரை, தேங்காய் பல்லா போட்டு அதெல்லாம் செஞ்சு அவங்க கொடுக்கும்போது அது வந்து அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ இருக்க பொருட்களால கூட அந்த டேஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா வந்து அவங்க செய்யும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது மாதிரி எங்க அத்தலாமும் நல்லா சமைப்பாங்க. அம்மா வந்து ஸ்பெஷலா வந்து எங்க அம்மா வந்து முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு, அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து எங்க அம்மாவோட ஸ்பெஷல். அதெல்லாம் நல்லா செய்வாங்க. இப்போ வரைக்கும் நான் அதை கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது மாதிரி எங்க அம்மாச்சி செய்வாங்க. அம்மாச்சி, சித்தி, பெரியம்மா எல்லாரும் அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸ்ல நான் இருந்ததால வந்து எனக்கு வந்து சமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தோணுனதில்லை. பட் நமக்கு தெரிஞ்ச அந்த சமையலை எப்படி வந்து செய்யலாம், ஒரு நம்மளோட தொழிலாவே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சதுதான் இந்த க்ளவுட் கிச்சன். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க ஒரு சூப்பரான கிளவுட் கிச்சன் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த கிச்சன்ல ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. க்ளவுட் கிச்சன்ல வந்து நம்ம வந்து ஏஜ்டு பர்சன் கூட இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து சிறுதானியத்திலலாம் கேட்பாங்க. நம்ம அந்த மாதிரி திணை பொங்கல், கோதுமை உப்புமா இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கறது அதான். ஓகே மேம். ஸோ கிளவுட் கிச்சன்லயுமே பாத்தீங்கன்னா சிறுதானியங்களை பயன்படுத்தி செய்யறது உங்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இதை தாண்டி நீங்க சமைக்கிறதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சது அப்படின்னா எனக்கு ரொம்ப நான்வெஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நான் வந்து என்னோடதுல வந்து நண்டு கிரேவி செஞ்சேன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து கருவாடு குழம்பு. நெத்திலி கருவாடு வந்து மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், தேங்காய், வாழைக்காய் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வந்து நான் வைப்பேன். கருவாடு குழம்பு வைப்பேன். அந்த கருவாடு குழம்பு எப்படி இருக்கும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். இல்லை என்னன்னா என் வீட்டில் யாரும் கருவாடு குழம்பு சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டுமே அதை 2 நாள் வச்சு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சமைக்கிறதுல எனக்கு பிடிச்சது கருவாடு குழம்பு.
ஓகே மேம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் சொன்னீங்க. இத தாண்டி நீங்க நெறைய சமைச்சிருக்கிறதுனால சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பக்குவப்பட்டுருப்பீங்க நெறைய சமைச்சு. ஸோ சில டிப்ஸ மட்டும் நம்மளோட நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வந்து சில ஃபுட்டுக்கு வந்து சில எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். இப்போ வந்து மோர் குழம்பு வைக்கிறோம், அவியல் வைக்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். புளிக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். மித்த வறுவல் அந்த மாதிரி பண்ணா கடலெண்ணெய் ஊத்தி நம்ம செக்கெண்ணெய் ஊத்தி பண்ணா அது வந்து நல்லா இருக்கும். இதே மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெய் சேர்க்கணும். விளக்கெண்ணெய் சேர்த்தாதான் அதோட டேஸ்ட் வந்து அந்த விளக்கெண்ணெய்க்கும் அந்த மீன் குழம்பு அதோட நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம செய்யும்போது மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மாதிரி மசாலாஸ் வந்து நம்ம வந்து மசாலா வந்து எப்பயுமே வந்து பாக்கெட் மசாலா எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அது மாதிரி நம்மளும் வந்து ஒரு மாசத்துக்கு இந்த அரைச்சு வச்சுக்கிறோம் அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம அப்பப்ப வறுத்து நுணுக்கி அரைச்சு போட்டோம்னா அது வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓகே மேம். இப்ப நார்மலா ஒரு சமையல்லயே நீங்க கிளவுட் கிச்சன் அப்படின்ற ஒரு சாதனை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வேற என்னென்னலாம் சமையல்ல சாதிச்சிருக்கீங்க? நான் வந்து காம்படிஷன்ஸ்லாம் போயிருக்கேன் நானு. அதுல வந்து நம்ம வந்து அவர் ஸ்டேட் அவர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துல வந்து பண்ணாங்க. அதுல வந்து 2 டைம்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட்டா வந்தேன். தாமு சார் கையால வந்து அவார்ட் வாங்கினேன். அது வந்து பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கின தாமு சார் கையால வந்து நான் வந்து அவார்ட் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அது இல்லாம அவங்க வந்து ஸ்டேட் லெவலுக்கு அடுத்தது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வின் பண்ணவங்கலாம் ஸ்டேட் லெவல்ல கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்டேட் லெவல்ல போய் நான் வந்து செகண்டா வந்து வந்தேன். திரும்ப வந்து இப்போ வந்து ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வந்து அவல் விகடனோட சமையல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அதுலயும் தீனா சார் வந்திருந்தாங்க. அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அதுலயும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்பவும் வந்து ஒரு நான் கொண்டு போனது வந்து ஒரு 35 டிஷ்ஷஸ் வந்து நான் வந்து வீட்ல இருந்து கொண்டு வரணும்னாங்க. நான் கொண்டு போயிருந்தேன். அவர் அதை பார்த்துட்டே இது பண்ணாங்க. ஆனா வந்து அதுல இருந்து ஒரு 10 பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல லைவா 10 பேரை சமைக்க சொன்னாங்க. அப்ப வந்து நான் வந்து ஒரு அவங்க குடுக்குற ஒரு பொருளை வச்சு நம்ம செய்யணும். அப்ப வந்து அவங்க பன்னீர் கொடுத்திருந்தாங்க எனக்கு. அந்த பன்னீரை வச்சு நான் மசாலா சப்பாத்தி செஞ்சிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு சிக்கன் தொக்கு ஒண்ணு செஞ்சிருந்தேன். டேஸ்ட் பண்ணிட்டு வந்து அவர் வந்து சொன்னார் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு. அது மாதிரி தாமு சாரும் சொன்னாங்க என்னோட மீன் குழம்பு சாப்பிட்டு எங்க அம்மாவோட மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அப்ப அவங்கலாம் ஒரு லெஜெண்ட்னு தான் சொல்லணும். அவங்கலாம் வந்து நம்ம சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயங்கர ஒரு மாதிரி ப்ரௌடா இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கு. ஸ்டேட் லெவல்ல வச்சிருந்தாங்க தீனா சாரோட இது போகும்போது என்னால ஃபேமிலி ஒரு ப்ராப்ளமால என்னால வந்து அதை அட்டன் பண்ண முடியல. அடுத்து வந்து நெக்ஸ்ட் இருக்கும்போது கண்டிப்பா ஸ்டேட் லெவல்ல வின்னரா வரணும் அப்படின்னு ஓகே மேம். இதுவரையும் நெறைய காம்படிஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நெறைய சமையல்ல சாதனை பண்ணியிருக்கீங்க. இன்னும் என்னோட கிளவுட் கிச்சன் ரிலேட்டடா நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி எதுவும் விருப்பங்கள் இருக்கா மேம்? நான் வந்து கிளவுட் கிச்சன் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன லெவலா என்னோட கிச்சன்ல தான் நான் இதை வந்து நான் சின்ன லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆசை வந்து என்னோட கிச்சன் வந்து பெருசா ஒரு பெரிய லெவல்ல ஒரு கிச்சனை பண்ணி ஒரு 10 ஒரு லேடிஸ் வச்சு அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கணும். என்னோட கிச்சனையும் நான் வந்து டெவலப் பண்ணி கவிஸ் கிச்சன் அப்படிங்கிறது வந்து ஓரளவு பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். கண்டிப்பா இதை வந்து நான் நடத்தி காட்டுவேன். சூப்பர் மேம். இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சமையல் அப்படின்றது பெண்களுக்கானது, அடுப்பங்கரையே அவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த அடுப்பங்கரையில இருக்க சமையலை வச்சே வெளியில வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது போல சமையல்ல பெண்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கு, அடுப்பங்கரையே வாழ்க்கைன்னு முடங்கி இருக்கிற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சமையல் அப்படின்னா சமையல் வீட்டுல வந்து சமைக்கிறது சில பேர் சொல்லுவாங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவங்க தான் முழுக்க முழுக்க வேலை பார்க்குறாங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்கலாம் அவங்கவுங்க போயிட்டு வந்துட்டு அவங்களோட டைம் மட்டும்தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. இப்போ சண்டே ஆனா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் டியூட்டி ட்ரிபிள் டியூட்டி இதான் போயிட்டு இருக்கு. அப்போ கிச்சன்ல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு சாதாரணமா சொல்லக்கூடாது. கிச்சன்ல வந்து நம்ம ஒர்க் பண்றோம். நம்ம ஒர்க் பண்றதாலதான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வேலை பாக்குறாங்க, நம்ம சம்பளம் இல்லாம வேலை பாக்குறோம். அவ்வளவுதான். அதனால கிச்சன்ல தான் நான் வேலை பார்க்கிறேன், கிச்சன்ல தான் இருக்கேன் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து எப்பவும் நம்ம வந்து குறைவா நினைக்க கூடாது. இதை வச்சு நம்ம வந்து நிறைய பண்ணலாம், யோசிக்கலாம். நம்மளோட வீட்டுக்கு செய்யற டைம் போக நிறைய நம்மளுக்கு டைம் இருக்கு. நம்ம இந்த கிச்சன்ல இப்ப வந்து நிறைய இதெல்லாம் வருது, மீடியால எல்லாம் வந்து நம்ம வந்து யூடியூப்ல போடுறோம், நம்மளோட குக்கிங்கை போடுறோம். அதனால வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியுது அப்படின்னா கூட அதை வந்து நம்ம வந்து ஒரு எப்படிலாம் அதுல இருந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு. நம்ம வந்து நம்ம எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வெளிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு.
அதனால நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணலாம். எப்படி ஏர்ன் பண்ணலாம்? லேடிஸ் வந்து எப்பவுமே இந்த அடுத்தவங்கள நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும். நம்ம வந்து ஐயோ நம்ம படிக்கல, நம்ம நம்மளால ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம எப்பவும் நம்ம வந்து யோசிக்கவே வேணாம். நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து நமக்குன்னு கொஞ்சம் இருக்கும். அதுல வந்து நம்மளுக்கு சமைக்கிறது தான் நம்மளோட இது அப்படிங்கும்போது அந்த சமையலை வச்சு நம்ம வந்து எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம நிறைய யோசிக்கலாம். ஓகே மேம். இப்போ உங்கள மாதிரியே ஒரு கிளவுட் கிச்சன் நானும் வைக்க போறேன் அப்படின்னு சொல்ல நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன ஆலோசனைகள் சொல்ல நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப ஒரு டீசென்டான பிசினஸ் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வந்து வீட்ல இருந்து நம்ம சமைக்கிற மாதிரியே அப்படியே நம்மளோட ஒர்க்கும் நம்மளுக்கு போகுது, மணி வந்து வருது. எப்பவுமே வந்து ஃபுட்ல வந்து நம்மளுக்கு வந்து நல்ல மணி வந்து நம்ம எப்பவுமே ஏர்ன் பண்ணலாம். அப்போ வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்எஸ்ஐ எடுத்துக்கணும். எஃப்எஸ்ஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்விக்கி, சொமேட்டோ அதுல வந்து நம்ம வந்து நம்மளோட சில டேட்டாஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம்னா அவங்க மூலமாவும் நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம். இல்ல நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க லிங்க் மூலமா வந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தா கூட நம்ம அந்த மாதிரியும் செஞ்சு வந்து கொடுக்கலாம். ப்ரீயா ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் சின்ன சின்னதா கூட வந்து இந்த பார்ட்டி இந்த மாதிரி பர்த்டே அந்த மாதிரி கூட சின்ன சின்னதா கூட பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுட் பிசினஸ்ல வந்து என்னைக்குமே வந்து லாஸே இருக்காது. இப்போ கிளவுட் கிச்சன்னு சொன்னீங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. பட் இது ஒரு நல்ல பிசினஸாவே இருந்தாலும் இதுக்கு பின்னால சில சவால்கள் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி என்னென்ன சவால்கள் இருக்கு? அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. நைட் ஆர்டர்லாம் சில சமயம் எடுக்கும்போது வந்து ஆர்டர்ஸ்லாம் வரும். ஸ்விக்கி, சொமேட்டோக்காரங்க வரமாட்டாங்க. மழையா இருக்கும். அந்த டைம்ல வந்து வரமாட்டாங்க. அப்ப நம்ம ஃபுட்டு வந்து நம்ம செஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். எடுக்க ஆள் வரலன்னா அந்த கடைசி டைம்ல வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆகும். ஆர்டர் கேன்சல் ஆகும். அதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணவும் முடியாது. நைட் டைம் அப்படிங்கிறப்போ அது வந்து ஈஸியா கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க வேணுங்க. நம்ம வந்து எங்கேயுமே அதை பத்தி எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம ஸ்விக்கி, சொமேட்டோலாம் நம்ம வந்து கொடுத்தாலுமே இல்ல மழை வந்து அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்ட்டுருவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன இதுதான் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ கிளவுட் கிச்சன்ல இவ்ளோ சவால்கள்லாம் இருக்கு. சோ இந்த சவால்கள் எல்லாத்தையுமே கடந்து ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. சோ இந்த தருணத்துல உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு யார சொல்லுவீங்க? யோசிக்காம நான் சொல்ல போறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லுவேன். நான் வந்து என்ன இந்த பிசினஸ் மட்டும் கிடையாது. நான் வந்து என்ன ஒரு செஞ்சாலுமே எந்த ஒரு இடத்துல வந்து நான் இதை பண்ண போறேன், இதை நான் செய்யறேன் அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னை வந்து ஓகே சொல்லி எனக்கு வந்து நீ இப்படிலாம் பண்ணு, அப்படி பண்ணு, என்னை வந்து ஒரு சப்போர்ட்டிவா எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது வந்து என்னோட வந்து ஹஸ்பண்ட் தான். அதனால வந்து இந்த கிச்சன்ல கூட வந்து நிறைய வந்து சம்டைம் ஆர்டர்ஸ் வந்து அதிகமா வரும். அதிகமா வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து நான் 2 பேர் இருந்தாலுமே என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. இதுல வந்து இதுக்கு வந்து உப்பு போடணும், அது கரெக்டா இருக்கா என்னன்னு நான் செய்வேன். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பேக் பண்ணி எல்லாத்தையும் அனுப்புறது எல்லாமே ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி என் பசங்க இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. நான் இந்த இடத்துல அதையும் பதிவு பண்ணணும். என் பசங்க வந்து எனக்கு வந்து நான் என்ன செஞ்சாலும் என்ன ஃபுட்டு பண்ணாலும் அதை வந்து என்னை வந்து அம்மா செய்யறது தான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட வந்து காமிச்சு ஒரு பிரியாணி செஞ்சா கூட எடுத்துட்டு போவான். அம்மா நான் அது வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாங்க. அவங்க சொல்றது வந்து நான் எங்க வேணாலும் நாங்க வந்து எல்லா இடத்துலயும் பிரியாணி சாப்பிட்றோம், எங்க அம்மா பிரியாணி மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து அதாவது இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலா நான் வந்து குக் பண்றேன் அப்படிங்கிறத தாண்டி என் பிள்ளைங்களும் என் ஹஸ்பண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நான் வந்து சமைக்கிறத வந்து நீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இன்னும் நிறைய வந்து நம்ம வந்து இதுல வந்து ஏதாவது சாதிக்கணும், கிளவுட் கிச்சன் தான் அப்படின்னு இல்லாம இந்த கிளவுட் கிச்சன்லயும் நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இவ்வளவு நேரம் வந்து இந்த கிளவுட் கிச்சன் பத்தி ஷேர் பண்ணீங்க இல்லையா? சோ இந்த அளவுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சு வர காரணம் என்னுடைய உறுதுணையா இருக்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னீங்க, பசங்களை சொன்னீங்க. இதை தாண்டி உங்களுடைய இன்னும் தொடர்ந்து வளர்ச்சி அடைகிற உங்க ரிலேட்டடா அதாவது பர்சனலா நீங்க எது காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க? எனக்கு வந்து நிறைய வந்து லைஃப்ல வந்து நிறைய வந்து நான் ஸ்ட்ரகிள்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்துல எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த கவி என்டர்பிரைசஸ் நான் சொன்னேன் 2013 நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன். அப்போ வந்து ஒரு நாங்கள் புதுசாக வந்து அப்போ வந்து ஒரு சோலார் தான் நாங்கள் பண்ணோம். அப்போ வந்து நம்ம ஊரில் வந்து சோலாரே கிடையாது. ஆனால் என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்ததால அது ரிலேட்டடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணாங்க. அப்போ வந்து அது இன்னும் பெருசாக போகவே இல்லை. எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாரும் வந்து சொன்னது வந்து இது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு. இன்னும் சொல்ல போனா இது வந்து என்னோட பேர்ல கவி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நேம், அது கூட எனக்கு ஒரு வைராக்கியமா இருக்கலாம். என்ன நம்ம ஒரு ஆரம்பிச்சோம், நம்ம வந்து இது வந்து இப்படி ஃபிளாப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை அப்படியே ஒரு மாத்தணும் அப்படின்னு சொல்லி
நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறினோம். மாறி வந்து அதே தான் சொன்னாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆச்சு. கவி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அதே கவி நேம்ல இன்னைக்கு கவிஸ் கிச்சனையும் நான் உருவாக்கியிருக்கேன். அப்படிங்கிறது வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னோட வைராக்கியம் தான். எந்த இடத்துல நம்ம விழுந்தோமோ அந்த இடத்துல நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, இன்னும் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கேன். சூப்பர் மேம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரிக்கல் துறையில ஒர்க் பண்றீங்க. ஸோ இதை தாண்டி கிளவுட் கிச்சன் வச்சிருக்கீங்க. அப்புறம் ரோட்டரியில நிறைய சேவைகளையும் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றீங்க? எல்லாமே வந்து ஃபேமிலியில வந்து சப்போர்ட் இருந்தா நம்ம எல்லாத்தையுமே சாதிக்கலாம். இப்போ வந்து கவி என்டர்பிரைசஸ் வந்து இன்னைக்கு சார் வந்து ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. அதுல வந்து எனக்கு பெரிய ரோல் எனக்கு எதுவும் கிடையாது. நான் இன்னைக்கு கிளப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். தனியா சொல்லக்கூடாது, கிளப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம கவிஸ் கிச்சன், அதாவது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. பசங்களை அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமிங், பிள்ளைங்களுக்குன்னா இந்த பையன் வந்து நான் வந்து இந்த டைம்ல நான் வெளில போனேன்னா அவன் வந்து கால் பண்ணிட்டே இருப்பான். அப்ப அவங்களுக்கு உரிய டைம் அவங்கவுங்களுக்கு கொடுத்துடணும். ஹஸ்பண்ட்க்கு செய்ய வேண்டியது அவங்களுக்கு. இப்ப கிளப் டைம்னா அந்த கிளப் டைம்ல நான் இந்த கிளப்புக்கு போற நேரத்துல கிளப்புக்குரிய வேலையை நான் செய்வேன். கிச்சன் டைம்ல நான் கிச்சன், அது மாதிரி நான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நான் செய்யறதால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சூப்பர் மேம். இன்னைக்கு உங்களுடைய கிளவுட் கிச்சன் சார்ந்தும் உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்களால சாதிக்க முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு வந்து நான் இன்னைக்கு உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னால இன்னைக்கு வெளியில வந்திருக்கவே முடியாது. எனக்கு வந்து டெய்லரிங் தெரியும், ஆரி ஒர்க் தெரியும் அப்படின்னு நான் வந்து அது ரிலேட்டடா போலாம் அப்படின்னு கூட நான் யோசிச்சு ஸ்டெப் பண்ணி போனேன். பட் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், நல்லா என்ன தெரியும் அப்படிங்கிறது, எனக்கு நல்லா சமைக்க தெரியும். அப்ப அதை வச்சு நம்ம வந்து போலாம். அப்ப ஒரு பெண்ணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அவங்க ஒரு நல்ல ஒரு ஷைன் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து அதை அவங்களே உணரணும், நம்மளால இது பண்ண முடியும். அச்சோ நம்ம படிச்சிருந்தா அப்படி ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்லாம் இல்லாம, நம்மளால இததான் ஒரு பூ கட்டுறாங்க இல்லையா, பூ கட்டுறவங்க கூட இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு பூ கட்டுறத சின்ன லெவல்ல இல்ல, டிசைனா பூ கட்டி பார்லருக்கு கொடுக்குறாங்க, 1000 கணக்குல அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா. அதனால சின்ன சின்ன வேலை செய்யற ஒரு லேடிஸ் கூட நிறைய சம்பாதிக்கலாம். நிறைய வந்து அடுத்தவங்களதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இல்லாம இன்னைக்கு நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சா எதை வேணா சாதிக்க முடியும். சூப்பர் மேம். ஓகே மேம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் வந்து இது வந்து குக்கிங் ரிலேட்டடா வந்து ஒரு கிளவுட் கிச்சன் சார்பா நான் வந்து பேசினதால கிச்சன் சம்பந்தமாவே நான் சொல்றேன். பசங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து அம்மா வந்து வெளியில தான் வந்து வாங்கி கொடுக்குறோம். நம்ம நிறைய ஃபுட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வெளியில ஜங்க் ஃபுட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைங்க நம்ம ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு லஞ்ச், ஆஃப்டர் லஞ்சு நம்ம வந்து ஈவினிங் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க மறந்து போன ஃபுட்டு நிறைய இருக்கு. இந்த கிழங்கு, அப்பப்ப சீசன் ஃபுட் இருக்கு. சக்கரவள்ளி கிழங்குலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. சக்கரவள்ளி கிழங்கு, சோளம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிள்ளைங்கலாம் வந்து சாப்பிட்றதே கிடையாது இன்னைக்கு. அது மாதிரிலாம் மதியானமே வேக வச்சு சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னொன்று வந்து மயனஸ், இதெல்லாம் நம்ம வெளில வாங்கி, மயனஸ் வந்து நம்ம செய்யலாம். நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து குறைஞ்ச அளவுல எண்ணெய் அது மாதிரி சேர்த்து நம்ம வந்து நல்லாவே செய்யலாம். அவங்க வந்து என்ன எண்ணெயில யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. அந்த சப்பாத்திக்கு பிள்ளைங்க இன்னைக்கு மைனஸ் கேட்குறாங்க. அப்ப அந்த மைனஸ் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்து நம்மளே செய்யலாம். வெறும் எக்கு மட்டும் வச்சு கூட அந்த மைனஸ் செய்யலாம். அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன ஃபுட்டு வந்து வெளியில வாங்காம பசங்களை வந்து நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு 10th படிக்கிற வயசு வரைக்கும் தான் பிள்ளைங்க நம்ம கைக்குள்ள இருப்பாங்க. அந்த குழந்தையில நான்லாம் வந்து என் சின்ன பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து மில்லெட்டை வந்து எப்படி இந்த கேழ்வரகுல வந்து கஞ்சி பண்ணி அதை எப்படி வந்து கொடுக்கலாம், ஃபுட்டா கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அப்பெல்லாம் வந்து இல்லவே இல்லை. நானா தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவேன். நானா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி அந்த சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஃபுட்டு வந்து நம்மளா கைப்பட செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல ஒரு பிள்ளைங்க நம்மளோட டேஸ்ட்லயே நல்ல ஹெல்த்தியா வளருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கிச்சன் சம்பந்தமா என்னை வந்து கூப்பிட்டு இப்படி ஒரு இன்டர்வியூக்கு என்னை கூப்பிட்டதுக்கு அதிரை எஃப்எம்க்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன்.